28வது பேஜில் இந்த வரிசை நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துட்டோம்ப்பா. இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஓத ஆரம்பிக்கலாம். காப் ஜபர் கா, ஹாலி ஜப ஹா, கஹா, நூன் யாசி நீ, கஹானி, கஹானி, சீன் நூன் பே சுன், கஹானி சுன், கஹானி சுன். இங்கே பாருங்கள், யா இந்த மாதிரி இணையாது. யா ஆரம்பத்தில் இணையணும்னா இந்த மாதிரி 2 புள்ளி வச்ச யாவாக தான் இணையும். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இது வந்து யா கிடையாது, காஃப். ஹா கொஞ்சம் தடிமனான ஹா. அலிஃபும் ஜபரும் வந்திருக்கு. அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். கஹா. இங்கே பாருங்கள், யா ஜேர். யாவும் ஜேரும் வந்து நம்ம என்ன சொன்னோம்? யாயே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். கஹானி சுன், கஹானி சுன், அந்த மாதிரி ஓதணும். மீம் ஜபர்மா, லாமலி ஜபர் லாமலா, ஹம்சா யாசீர் ஈ, மலா ஈ, லாமலி ஜபர் லா, மலா ஈலா, மலா ஈலா. இங்கே பாருங்கள், அலிஃபும் ஜபரும் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஹம்சா வந்து எப்போவுமே டைரெக்டாக இணையாது. ஒன்று வந்து அலிஃப், வாவ், யா, இந்த 3 எழுத்துக்கள் மேலே ஹம்சா வரும், அது ஒரு வகை. இல்லைன்னா பா, தா, நூன்கெல்லாம் எப்படி பெண்டு போடுறாங்க இங்கே பார்த்தீங்களா? நூனுக்கு இந்த மாதிரி பெண்டு போட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் வளைவு. அந்த வளைவு மேலே ஹம்சா வரும். இந்த 2 வழிகளில் தான் வந்து இணையும். ஒன்று என்னென்னா 3 எழுத்துக்கள் அலிஃப், வாவ், யா, இந்த 3 எழுத்துக்களில் வரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வளைவில் வரலாம். அப்படி மட்டும் தான் ஹம்சா வருமே தவிர ஹம்சா டைரெக்டாக இணையாது. நம்ம சொல்லியிருந்தோமா? ஜேரும் யாவும் இருக்குது. யாய மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். இங்கே பாருங்கள், ஜபர் அலிஃப், அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். மலா ஈலா, மலா ஈலா. இது நம்ம என்ன சொன்னோம்? உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து தடிமனாக ஓதணும். அந்த க சவுண்டோட ஓதணும். காப் ஜப க, லாம் மீம் ஜபலம், கலம், கலம், பா ஜபர் பா, நூன் அலி ஜபனா, பனா, கலம் பனா, கலம் பனா. இங்கே வந்து ஒரு சட்டம் வரும்ப்பா. அதை நம்ம இன்னும் ஓதலை, நடத்தலை. நம்ம நடத்தினதுக்கப்புறம் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அந்த சட்டத்தை ஸ்கிப் பண்ணுறேன். இன்ஷல்லா பின்னாடி வீடியோக்குள்ளே பார்க்க தான் போகிறோம் இல்லையா? வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அலிஃபும் ஜபரும் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். கலம்பனா, கலம்பனா, அந்த மாதிரி ஓதணும். சீன் ஜபர் ச, ப காஃப் ஜபர் பக், இக். இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியா. அதுவும் இல்லாமல் கல்கலாவின் எழுத்து 2 முறைகள் அசைச்சி அந்த இக் சவுண்டோட ஓதணும். ச பக், ச பக், அந்த மாதிரி